மீண்டும் ஒரு பதிவு தளி தொகுதி பற்றி. 2001 நம்ம கேவி முரளிதரன் எம்எல்ஏவாக இருந்தார். உண்மையில் சொல்கிற அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் அவருக்காக எதுவுமே சம்பாரிச்சு கிடையாது. சரிங்களா? தளி தொகுதியிலவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல தொகுதி. நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அடுத்து நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தான் பிஜேபி. என்னவே அவ்வளோ பேர் அந்த காலத்திலேருந்து ஆச்சுங்களா. 2001 எம்எல்ஏ ஆகிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவர் அப்போ எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆகி அவ்வளோ நல்ல வேலை செஞ்சாங்க. அப்போ உண்மையில் சொல்கிறேன், அந்த தொகுதி மாவட்ட நிர்வாகிகள் இருக்கட்டும், மாநில நிர்வாகிகள் இருக்கட்டும், ராமச்சந்திரன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் பிஜேபியில். அப்போ அவர் தான் கட்சி நல்லா வளர்த்தது அவர் தான். 2016 அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அவர் தோல்வி அடைந்துட்டார். அதே மாதிரி அவர் இப்போது மரணம் அடைந்துட்டார். இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தி அப்படின்னு என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கேவி முரளிதரன் நல்ல அப்போ நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு ஒரு ரூபா அவருக்காக சம்பாரிச்சுக்குங்க. மக்களுக்காக தான் வாழ்ந்தார். சரிங்களா? எல்லாம் வேலை செஞ்சார். சரிங்களா? நம்ம கேவி முரளிதரன். அதே மாதிரி நிர்வாகிகள் நிறைய பேர் சீனியர் காரியகர்த்தா தளி தொகுதியில் இருக்காங்க. நிறைய பேர் செத்து இருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அப்படின்னா உண்மையில் சொல்கிற பிஜேபிக்கு இந்த முறை 2026 டாக்டர் நாகேஷ்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வாக்களியுங்கள். உண்மையில் சொல்கிற நம்ம கட்சி நிர்வாகங்கள், சீனியர்கள் நிறைய பேர் இருந்தாங்களே, பழைய ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் செத்துட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே உண்மையில் சொல்கிற அவ்வளோ சந்தோஷம். அவங்களெல்லாம் ஆத்மா சாந்தி அடையும். இந்த நேரத்தில் நான் அதை பதிவு செய்கிறேன். அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. கோபால் ரெட்டி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் தளி தொகுதியில். அவரும் சரி, சிவசங்கர்ஜி சரி. சரிங்களா? சிவசங்கர்ஜி சரி, எல்லாருமே வேலை செஞ்சுருக்காங்க. பழைய நிர்வாகிகள் உண்மையில் சொல்கிற அவ்வளோ கட்சிக்காகவே கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர். இந்த முறை மாற்றம் கொண்டு வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம மூத்த நிர்வாகிகள் செத்துருக்காங்க இல்லைங்களா, கட்சிக்காகவே வாழ்ந்து கட்சிக்காக இது பண்ணி அவங்களோட ஆத்மா சாந்தி கூட ஆகும். அவங்கெல்லாம் உண்மையில் சொல்கிற சந்தோஷப்படுவாங்க. மீண்டும் தாமரை நம்ம தளி தொகுதியில் வளர்ந்து விட்டது. மீண்டும் நம்ம கட்சி நல்லா இருக்குது. அந்த இடத்துல தளி தொகுதியில் டாக்டர் நாகேஷ்குமார் வெற்றி பெற்றிருக்காரு தாமரை சின்னத்தில் அப்படின்ட்டு. உண்மையில் டாக்டர் நாகேஷ்குமார் நான் அவர்கிட்ட நல்லா பழகிருக்கேன். சரிங்களா? அவர்கிட்ட நல்லா பழகிருக்கேன். நல்ல மனுஷன். யார் போனாலும் சரி நல்ல மரியாதை கொடுப்பாரு. சரிங்களா? இங்கே ஒசூர் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பாருங்கள், மேனேஜ்மெண்ட் அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு இருக்கட்டும், பொதுமக்களுக்கு இருக்கட்டும், நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க நம்ம கட்சிக்காரங்க 1 லட்ச ரூபாய் பில் போடுவாங்க, ஒரு 10,000 ரூபா கம்மி பண்ணுங்கன்னு கூட பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன். இங்கே ஒசூரில் இருக்கும்போது அவ்வளோ நல்ல வேலை செஞ்சுருக்காரு. டாக்டராக இருந்துக்கிட்டு ஒசூர் இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க சொந்த ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க. சொந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டு அவ்வளோதான். அப்படி இருந்து நிறைய பேருக்கு நம்ம தளி தொகுதியாக இருக்கட்டும், நம்ம ஒசூர் தொகுதியாக இருக்கட்டும், வேப்பனப்பள்ளி தொகுதி, யார் வந்தாலும் சரி காவேரி ஹாஸ்பிட்டலில் அவர் சொன்னால் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 2 லட்ச ரூபாவா 50,000 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. நம்ம பேசினா யாருக்காவது நம்ம பேசினா கூட அந்த மாதிரி நல்ல மனுஷன் டாக்டர் நாகேஷ்குமார். இந்த முறை வெற்றி பெற்றால் உண்மையில் சொல்ல தளி தொகுதி மாற்றம் கொண்டு வரலாம். இந்த தீய சக்தி திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் வீட்டுக்கு போகணும், ஜெயிக்கவே கூடாது. தளி தொகுதியில் இனிமேல் தீய சக்தி திமுகவும் சரி, கம்யூனிஸ்டாரும் சரி, யாருமே இனிமேல் வரக்கூடாது. தளி தொகுதியில் எம்எல்ஏ ஆகக்கூடாது. நாம் தான் ஜெயிக்கணும். தாமரை தான் மலரணும். இம்முறை மலர விட்டா உண்மையில் சொல்கிற தாமரை பூவு இனி தளி தொகுதி கோட்டை ஆகிடும். பிஜேபி கோட்டையாக மாறலாம். அப்போ என்ன பண்ணணும்னா நல்ல நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு தளி தொகுதி மக்களை உற்சாகப்படுத்தணும். அவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, பட்டா இல்லாதவங்க பட்டா, சொந்தமாக வீடு இல்லையா, நம்ம டாக்டர் நாகேஷ்குமார் இருக்கார் இல்லைங்களா, பேசி அவர் எம்எல்ஏனா அதெல்லாம் கட்டி கொடுப்பாரு. பட்டா இல்லாத பட்டா வாங்கி கொடுப்பாரு. என்னென்ன வசதிகள் இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எல்லாமே கொடுத்துருக்காங்க.
பல ஆயிரம் கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த தீய சக்தி திமுக பார்த்தா எதுவுமே கொடுக்கலன்னு சும்மா போய் சொல்கிறாங்க. நிறைய திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய பல ஆயிரம் கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் பணம் இல்லைன்னு சும்மாவே இது பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் வந்து டாக்டர் நாகேஷ்குமார் எம்எல்ஏ ஆனால் உண்மையில சொல்கிறேன், நல்ல விஷயம். ஒரு நிர்வாகிக்கு அந்த வெற்றி சேரும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய், மோடிஜிக்கு ஜெய். அதே போல் நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயண்ஜி கி ஜெய். உண்மையில் சொல்கிற அந்த பெருமை ஜெயிச்சா, டாக்டர் நாகேஷ்குமார் ஜெயிச்சா அந்த பெருமை வந்து இவருக்கு நம்ம மாவட்ட தலைவர் நாராயண்ஜிக்கு மற்றும் வந்து நம்ம மூத்த நிர்வாகி அண்ணன் KS நரேந்திரன் அவர் வந்து அப்பிருந்து 89 பிஜேபியில் இருக்கார். அந்த பெருமை வந்து அவருக்கு சேரும், மூத்த நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் சேரும். முன்ராஜிக்காக இருக்கட்டும், கோவிந்த் ரெட்டிக்காக இருக்கட்டும், நம்ம ஒசூர் பாலகிருஷ்ணா இருக்கட்டும், நண்பர் M நாகராஜுக்காக இருக்கட்டும், அவர் முன்னாள் மாவட்ட தலைவர் தான் ஆச்சுங்களா. எல்லாருக்குமே அந்த பெருமை சேரும் தளி தொகுதி ஜெயிச்சா. சரிங்களா? எல்லாரும் ஜெயிப்போம். எல்லாரும் போங்க, ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுற இடத்துல போயிட்டு பட்டன் அழுத்துங்க. தாமரை பூவன்று இருக்குங்களா, அதுக்கு நேராக வந்து பட்டன் அழுத்துங்க. சரிங்களா? அழுத்துறது தளி மக்களோட வேலை. சரிங்களா? அடுத்து வெற்றி பெற பிறகு உங்கள் வீடு தேடி நாங்களே வரோம். உங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம். முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. முன்ராஜ் நாயுடு இருந்தார், சொல்லட்டுங்களா லிஸ்ட்டு? முன்ராஜ் நாயுடு இருந்தார், கோடீஸ்வரன்ஜி இருந்தார், ஒண்டலவாடு வெங்கசாமி இருந்தார், பிரேம்நாத்ஜி இருந்தார். பிரேம்நாத்ஜி ஆன பிறகு வந்து பாலகிருஷ்ணன்ஜி இருந்தார். பாலகிருஷ்ணன்ஜி ஆன பிறகு இவர் ஹரிகோடீஸ்வரன்ஜி வந்தார். ஹரிகோடீஸ்வரன் பிறகு முன்ராஜ் வந்தார். முன்ராஜ் ஆன பிறகு நண்பர் M நாகராஜ் வந்தார். அடுத்து இப்போ வந்து நம்ம V நாராயண்ஜி, சரிங்களா, மாவட்ட தலைவராக இப்போ இருக்கார். உண்மையில் இந்த பெருமை வந்து எல்லாருக்குமே சேரும். எல்லாம் கஷ்டப்படணும், எல்லா மனசாட்சியோட நம்ம கூட்டணி கட்சிகளோட சரி எல்லாருமே சரி வேலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.